வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிகைப்பூ செடி நம்ம வச்சா நம்ம என்ன அதில் சம்பாதிக்கலாம், இதனால் நமக்கு என்னென்ன வருமானம் இருக்குது, லாபம் இருக்குது, நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, அதை பற்றி தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற வீடியோ. இந்த வீடியோனால் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இப்போ நான் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இத்தனை மல்லிகைப்பூ வளர்த்துருக்கேன். டெய்லி ஒரு 15லேருந்து 20 முழம் கொடுத்துட்ருக்குது. இது ஆரம்பித்து ஒரு 8 மாதம் தான், அதில் ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு 4 மாதம் தான் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டோம் இது வளர்கிறதுக்கு. நான் கஷ்டப்படல, பிரபஞ்சம் நமக்கு வளர்த்து கொடுத்துருது எல்லாத்தையும். இந்த ஒரு வருஷத்தில் இப்போ டெய்லி ஒரு 15லேருந்து 20 முழம் பூத்துட்டே இருக்குது. டெய்லி காத்தால ஒரு 6 மணிக்கெலாம் பூவை பறிச்சிடுவோம். நான் கடவுளுக்கு வைக்கிறது அல்லது வெளியில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக நான் கொடுத்துட்டு வரேன். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது வருமானம் வராதா, நம்ம இப்படி கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணுமா, இந்த மாதிரி யோசிக்கிறத விடுங்க. என்னாலும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது உங்கள் மனசில் தயவுசெய்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மல்லிகைப்பூவை நான் ராமேஸ்வரத்தில் ஒரு மல்லி 4 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு மல்லிகைப்பூ செடியை 4 ரூபாய்க்கு ஒரு 500 செடி வாங்கினேன். 3 செடியாக ஃபஸ்ட்டு ஒரு கவரில் போட்டு தான் வளர்த்தேன். ஒரு மாதம் வளர்த்துட்டு அப்புறமா பாருங்கள், கோணி தெரியுது அவங்களுக்கு, 25 கிலோ சாதாரண சிமெண்ட்டு கோணி இருப்பாங்க. இதில் மண் வந்து 100 ரூபா. இதில் மொத்தம் 200 செடி இருக்குது. அந்த 200 கோணிகளில் மண்ணை நிரப்பி மொத்தம் எனக்கு இதில் 20,000 ரூபா மண்ணுக்கு மட்டும் செலவாச்சு. செடிங்களுக்கு ஒரு இது 4 ரூபான்னு 500 ஆயினாங்க, ஏதாவது ஒரு 2,000 ரூபா ஆச்சு. 22,000 ரூபா செலவு பண்ணதை இப்போ இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50,000த்துக்கு மேலே பூ பூத்துருக்கு. இதோட ஆயுசு காலம் 7 வருஷங்க. இப்போ நான் 4 மாதம் மட்டும் வளர்த்ததில் எனக்கு செலவுன்னு இதில் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப 22,000 ரூபா. அப்போ வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கடலை புண்ணாக்க தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு நாள் 2 நாள் ஊற வைப்போம். அந்த ஊற வச்ச தண்ணி இதுங்களுக்கு போடுவேன். அதே மாதிரி மாவு புளிச்சு போச்சுன்னா அந்த புளிச்ச மாவு வந்து நல்லா புளிக்க வச்சு அதை தண்ணியில் கலந்து இந்த செடிக்கு நான் தண்ணியோடு கலந்து இதில் கொட்டிடுவோம். இப்போ இதில் வந்து செலவுன்றதுலாம் இல்லை. ஆனால் டெய்லி ஒரு 15 பழம். இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போன 5 அடிக்கு இந்த நீட் ஒரு 60 அடி, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி ஒரு முழம் பூ விலை ஒரு 20 ரூபான்னு. நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 25 ரூபான்னு விற்கிறாங்க. எங்கெங்கேயோ என்னென்ன ரேட்டுன்னு தெரியல எனக்கு. 20 ரூபான்னு வச்சா கூட ஒரு 15 முழம்னா டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 200-300 ரூபா டெய்லி வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு அரை கிரவுண்டோ உங்கள் வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்தில் இது மாதிரி வச்சு இந்த மாடி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னாக்குன்னா அப்படியே 4 மடங்கு ஒரு டெய்லி ஒரு 1,200-1,500 சம்பாதிக்கலாம். இப்போ என்னென்னா நான் இது மாதிரி மருந்து இதெல்லாம் தெளிக்க மாட்டேன். இயற்கை உரமாகவே பயன்படுத்திகிட்ருக்கேன். இதில் இப்போ நான் இந்த கடலை புண்ணாக்கு, இந்த புளிச்ச தயிர், காய்கறி தண்ணி, வெங்காயத்தோல் இதெல்லாம் போடுறதில்லை. ஏன்னா செடி அதிகமானதான் எனக்கு இடம் இல்லை. இப்போ பக்கத்து வேறு ஒருத்தர் இடம் இது. இவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாருன்னா இந்த செடியை கூட அங்கேயே வச்சுருவோம் நாங்கள். இதே ஹவுஸ் ஓனர் தான், பட் அவர் என்ன பர்பஸ்க்கு வச்சுருக்காரு தெரியல, அதனால் நான் கேட்டுக்கல. என்னோடய வீட்டில் இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி செடி வளர்க்கும்போது இதில் டெய்லி ஒரு 15லேருந்து 20 முழம்னா அடுத்த வருஷத்தில் இதோட வேல்யூவேஷன் ஒரு 25லேருந்து 30 முழம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். இது மாதிரி வருஷம் இது ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 7 வருஷத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு இப்போதைக்கு எனக்கு இதான் சொன்னேனே, ஒரு 15 முழம்னா 150, அது ஒரு 20 நாள்னா 450 முழம் ஒரு மாதத்துக்கு வருது. அப்படியே அடுத்த வருஷத்தில் இது டபுள் ஆகும். இதே மாதிரி ஏறிக்கிட்டே போகும். வளர்க்குறது ரொம்ப ஈஸி. மல்லிகைப்பூ வருஷத்தில் ஒரு 2 மாதமோ 2.5 மாதமோ தான் பூக்காது. மீதி எல்லா மாதமும் பூக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இந்த களை வெட்டிடுவேன். களை வெட்டி வளர வச்சிருவேன். இப்போ இது வச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு 2 மாதம் முன்னாடி களை வெட்டி விட்டேன் இந்த பனிக்காலத்தில். இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த சேனலில் என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வீடியோ போட்டோமா, அதில் ஒரு 5 பிஸ்னஸ் வீட்டிலே உட்காந்து பண்ணுறது எப்படி நம்மளோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி கொண்டு போகலாம், இது மாதிரி நீங்கள் யோசிங்க. மாதம் ஆனால் நல்லா ஏர்ன் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். God bless you.